மியா ரொம்ப வருஷமா பேபி சிட்டரா தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. புதுசா ஒரு வீட்டுக்கு, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்புறம் ஒரு பேபி இன்ஃபன்ட் வந்து இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்து பேபி சிட்டரா வந்து போறாங்க. ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருமே வந்து பிசினஸ்ல இருக்கறனால அவங்க மோஸ்ட்லி வந்து வீட்ல இருக்க மாட்டாங்க. மியா மட்டும் தான் குழந்தையோட ஜாலியா என்ஜாய் பண்ணுவா. குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயமுமே பண்ணுவா. எவ்வளவு கரெக்டா இருந்தாலும் அந்த வீட்ல ஏதோ ஒரு விஷயம் மானுஷமா இருக்கிற மாதிரி அவரால் உணர முடியுது. அதாவது என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே வெளிச்சம் அதிகமாக இருந்தாலும் குழந்தை இருக்க அந்த இடத்துல மட்டுமே வந்து வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே நேரத்துல அந்த குழந்தையோட அம்மா அடிக்கடி ஐயோ ஆல்ரைட் மியா, எவ்ரிதிங் இஸ் ஓகே மியா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அவரோட சந்தேகத்தை ரொம்ப அதிகப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நாள் குழந்தையோட வெசல்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு குழந்தை யாரோடய பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்து கேக்குது. குழந்தைய அவளோட இடத்துல போய் பார்க்கும்போது குழந்தை அங்க இல்ல. சுத்தி எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. பார்த்தா குழந்தை சோஃபா மேல ஏறி உட்காந்து ஏதோ பேசுற மாதிரியான சத்தம் வந்து கேக்குது. பயந்து போனமையா குழந்தை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து அவளுடைய ரூம் கொண்டு போய் படுக்க வைக்கிறதுக்காக போறாங்க. போகும்போது மியா மியா அப்படின்னு குழந்தை பேசுற சத்தம் கேக்குது. எப்படி வாயே பேச முடியாத அந்த குழந்தை எப்படி பேசியிருக்கும்? உண்மையிலேயே அது குழந்தை